ஹே ஹாய் காய்ஸ், வெல்கம் டு AanuS Arts and Craft. இன்றைக்கி வந்து நம்ம ட்ராயிங்ஸ்லாம் எதுவும் பார்க்க போகிறதில்ல. ஸோ நான் என்னோடய ட்ராயிங்ஸை கொரியர் சென்ட் பண்ணுற ட்ராயிங்ஸை எப்படி நான் பேக் பண்ணுறேன். ஸோ ரீசெண்டானால் நான் இப்போலாம் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து நல்லா சேஃபாகவும் நல்லாவும் இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். நான் மேக்ஸிமம் ஷீட்டாக தான் இப்போ சென்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃப்ரேம் போட்டு சென்ட் பண்ணுறத விட ஷீட்டாக சென்ட் பண்ணுறது எனக்கு ஓகேவாக இருந்துச்சு. ஃப்ரேம் வேணும்னா நான் அவங்களே போட்டுக்க சொல்லுவேன். இல்லை எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டால் மட்டும் தான் நான் போட்டு கொடுப்பேன். ஃபர்ஸ்ட்டு அந்த ட்ராயிங் அண்ட் அதுக்கு மேலே ஒரு கார்ட்போர்ட், அதுக்கப்புறம் அதை ரெண்டுத்தையுமே சேர்த்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் நான் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி செலோ டேப் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிடுறேன். வெளியில் வந்துடாத அளவுக்கு நல்லா சேஃபாகவே இது பண்ணுங்கள். ஸோ ட்ராயிங் நம்ம எவ்வளோக்கு நல்லா ட்ராயிங் பண்ணிட்டு அதை சேஃபாக கொரியர் பண்ணல அப்படின்னா ரொம்ப தப்புன்னு சொல்கிறத விட வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னா அவ்வளோதான். ஸோ நல்லா எப்பயுமே ட்ராயிங் வந்து டேமேஜ் ஆகாத அளவுக்கு சேஃபாக நம்ம கொரியரை சென்ட் பண்ணணும். ஸோ நான் இந்த மெத்தடில் தான் ட்ரை பண்ணுறேன். இன்னொரு மெத்தட் வந்து தர்மாக்கோல் யூஸ் பண்ணி அது நான் நெக்ஸ்ட் வேணும் அப்படின்னா போடுறேன். நெக்ஸ்ட் இது வந்து என்ன அப்படின்னா கொரியர் கவர். ஸோ கொரியர் கவர் வந்து நமக்கு ரொம்ப சேஃபாக தான் இருக்கும். நான் நிறைய சென்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றனால சொல்கிறேன். ஸோ இதில் பார்க்க உள்ளுக்குள்ளே வந்து அந்த துணி மாதிரி சம்திங் நூல் மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் இது நல்லாவே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ நல்லா சேஃபாகவும் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இது வந்து A3 சைஸ் நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது A3 சைஸ் என்கிட்ட இப்போதைக்கு இதுதான் இருந்துச்சு. ஒருவேளை இந்த நான் இப்போ ட்ரா பண்ணியிருக்குது A4 சைஸு. உங்களுக்கு A4 சைஸ் கிடச்சிச்சு அப்படின்னா தாராளமாக வாங்கி வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நான் பண்ணுற மாதிரி தான் பண்ணியாகணும். ஃபுல்லாக நீங்கள் இப்படியே சென்ட் பண்ணாமல் மேலே அந்த எக்ஸஸாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஃபோல்ட் பண்ணி அதில் செலோ டேப் போட்டு நீங்கள் பேக் பண்ணலாம். ஸோ இதனால் இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அப்படின்றனால நான் சொல்கிறேன். எனக்கு இந்த மெத்தட் தான் பிடிச்சிருந்துச்சு. நான் A4 தான் எப்பயுமே ட்ரை பண்ணுவேன். பட் என்கிட்ட A4 காலி ஆகிடுச்சு. A3 தான் இருந்துச்சா. ஸோ A3லே பண்ணிவிடுவோம். அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி இது பண்ணிடலாம். ஸோ ரெண்டும் ஒன்று தான். ரெண்டும் ஒரே மாதிரி கிளாத்து உள்ளுக்குள்ள அந்த நூலாக இருக்கும், அதே தான். பட் என்ன கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அந்த எக்ஸஸாக இருக்கிறத மட்டும் நான் ஃபோல்ட் பண்ணி விட்டுடுறேன். ஸோ ஃபோல்ட் பண்ணிவிட்டு செலோ டேப் போட்டுடுறேன். ஸோ பேக்கிங்க்கு யூஸ் பண்ணோம்னா அந்த செலோ டேப்பும் யூஸ் பண்ணலாம், நார்மல் செலோ டேப்பும் யூஸ் பண்ணலாம். பட்டு பேக்கிங் செலோ டேப் அப்படின்னா நீங்கள் ஒரு டேப் போட்டாலே போதும். ஸோ நல்லா பெரிய டேப்பாக இருக்குமா, நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். பட் இது வந்து குட்டியாக இருக்கிறனால நம்ம 2-3 ரோ அந்த டேப் போட வேண்டியதாக இருக்கும். அண்டு நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ப்ரெஸ் பண்ணி அந்த செலோ டேப்பை ஒட்டுங்க. அப்போ தான் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். அண்டு இது ஃபுல்லாகவே நம்ம பேக் பண்ணுறது தான். அண்டு நான் கேட்கணும்னு நினச்சேன் உங்கள்கிட்ட, ட்ராயிங்ஸ் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்றது ஏதாவது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முன்னாடிலாம் சொல்லுவீங்க, பட் இப்போ சொல்கிறதில்ல. அதனால் கமெண்டில் என்ன ட்ராயிங் அப்படின்றத சொல்லுங்கள். இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி மறுபடியும் 4-5 செலோ டேப் வந்து அது மேலே போடுறேன். அப்படி போட்டால் இன்னும் நல்லா சேஃபாக இருக்கும் அப்படின்றனால சொல்கிறேன். அண்டு நெக்ஸ்ட்டு ட்ராயிங் வந்து கலராக கிராஃபைட்டா எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. ஸோ ஏதாவது ஐடியா சொன்னீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். ஏதாவது ஐடியாஸ் சொல்லுங்கள். இப்போ வந்து மறுபடியும் அதே தான் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் டேப் வந்து நான் நிறைய போடுறேன் அப்படின்றனால கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸோ அதை நல்லா நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நான் இந்த மெத்தடில் தான் மோஸ்ட்லி சென்ட் பண்ணுறேன். ஃப்ரேம் போட்டு சென்ட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து தர்மாக்கோல் யூஸ் பண்ணலாம். அது ரொம்ப சேஃபாக இருக்கும். ஸோ கிளாஸ் மட்டும் ஃப்ரேம் போட்டு கொரியர் பண்ணுறதுக்கு கிளாஸ் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. அதை சொல்லிடுறேன். கிளாஸ் அப்படின்னா கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். அதனால் மேக்ஸிமம் லேமினேஷன் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். லேமினேஷன் மேட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரேம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்க ட்ராயிங்கும் நல்லாயிருக்கும் அண்டு சேஃபாகவும் கொரியருக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பேக் பண்ணி முடிச்சாச்சு. எங்கேயாவது கேப் இது தெரிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்லா டேப் போட்டு ஒட்டிடுங்க. ஸோ இதில் டேப் போட்டு நம்ம அந்த கேப்பெல்லாம் ஒட்டுறதுல தான் இருக்குது. மற்றபடி எல்லாம் ஓகே தான். ஸோ நான் நிறைய டேப் போடுவேன், நல்லா சேஃபாக இருக்கணும் அப்படின்றதுக்காக டேப் போட்டேன். இது வந்து என்னோடய ஒரு கமிஷன் ஒர்க் தான். ஸோ இதில் வந்து அவ்வளோதான், ஃபுல்லாக பேக் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இதை நம்ம அட்ரஸ் எழுதி கொரியர் சென்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ அட்ரஸ் நான் அதில் போடல. ஸோ அதெல்லாம் போடக்கூடாது, மற்றவங்க அட்ரஸ் அப்படின்றனால நான் போடல. பட் இதில் நீங்கள் அட்ரஸ் எழுதி நீங்கள் சென்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சு. மற்ற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ், டீட்டெயில்ஸ், ட்ராயிங்ஸ் பற்றி ஏதாவது சொல்லணுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டாட்டா.